இன்றைக்கான டைலரிங் டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? யாரோ ஒருத்தவங்களுக்கு இது எதனால் இப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அது என்னென்னு பார்த்துருவோமா? அந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது இந்த உள்ள சென்டர் டாட் இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படி மடக்கி வைப்போம். அப்படி இல்லைன்னா உள்ளே அப்படி நகர்த்தி விடுவாங்க. சில பேர் வந்து கட் கொடுத்துருவாங்க கிராஸாக. சில பேர் என்ன பண்ணுவோம், அதை விரிச்சிட்டு இப்படி சென்டராக அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி, ஓகேவா, அந்த டாட்டுக்கு அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி வச்சு தைப்பாங்க. அப்படிலாம் வச்சு தைக்காமல் இதை அந்த மெயின் பீஸ்லேயே வச்சுட்டு அப்படியே பட்டியோடு ஜாயின் பண்ணி தைச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த சென்டர் டாட் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல அந்த தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது. உள்ளே கொஞ்சம் துணி வந்து மடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதனால் அப்படின்னா, அந்த சென்டர் டாட்டோட உள் கிளாத்தை வந்து நம்ம அந்த பட்டியோட தையல் போட்டிருக்கோம்ல, அதனால தான் இந்த வித்தியாசம் வருது. ஓகேனா இது மாதிரி தைக்காமல் மடக்கியே தைங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை.